இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 130வது சங்கீதம் 4வது வசனம். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்கிற அந்த வசனத்தில் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு. பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தம்மிடத்திலே கொண்டு வரப்பட்ட திமிர்வாதக்காரனை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட என்று ஆண்டவர் சொன்னார். தேவனிடத்திலே திரளான மன்னிப்பு உண்டு. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவரிடத்திலே திரளான மீட்பு உண்டு. கர்த்தர் கிருபையும் இரக்கமுள்ள தேவனாக காணப்படுகிறார். ஒரு மனிதனுடைய ஆத்தும மீட்பு அருமையானது. தன்னுடைய ஆத்துமா அழிந்து போகாதபடிக்கு அதற்கான மீட்கும் பொருளை ஒரு மனிதனாலும் கொடுக்க முடியாதானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய ஆத்துமாவை மீட்டு கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே திரளான மீட்பு உண்டு. அவரிடத்திலே கிருபையும் இரக்கமும் உண்டு. அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவர் இரக்கங்களின் பிதா. அவருடைய கிருபை வானமண்டலங்கள் பரியந்தம் எட்டி இருக்கிறது. அவருடைய மிகுந்த இரக்கத்தின்படி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற தேவனாக காணப்படுகிறார். அவருடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. தேவனாகிய கர்த்தர் நமக்கு நிலையான நித்தியமான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நித்திய பேரின்பம், அழியாத பேரின்பம் நமக்கு ஆனந்த தைலத்தினாலே நம்மை அபிஷேகித்து கர்த்தர் நமக்கு கொடுக்க வாக்கு பண்ணியிருக்கிற தேவனாக காணப்படுகிறார். அவருடைய வலது கையிலே தீர்க்க ஆயுசும் அவருடைய இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அறிவும் புத்தியும் மெய்ஞானமும் நமக்கு கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார். தேவனாகிய கர்த்தரிடத்தில் மீட்பு உண்டு, மன்னிப்பு உண்டு, இரட்சிப்பு உண்டு, கிருபை உண்டு, இரக்கம் உண்டு, தயவு உண்டு, தீர்க்க ஆயுசு உண்டு, செல்வம் உண்டு, கனம் உண்டு. இவைகளெல்லாம் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருக்குள் ஞானம், அறிவு ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் இருக்கிறது. அவருக்குள்ளே ஐஸ்வர்யமும் கனமும் நீதியும் எல்லாம் அவரிடத்திலே இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு அந்த மன்னிப்பையும் மீட்பையும் கிருபையும் அருளி செய்ய ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, உம்மிடத்திலே திரளான மன்னிப்பு உண்டு, மீட்பு உண்டு. உம்முடைய கிருபை இரக்கம் தயவு எங்களுக்கு தேவை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆனந்தமும் நித்திய பேரின்பமாக இருக்கிறீங்க. எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளி செய்கிற தேவனாக இருக்கிறீங்க. ஞானம், அறிவு ஆகிய பொக்கிஷங்களை உடைய தேவன். எங்களுக்கு அந்த பொக்கிஷங்களை கொடுக்கிற தேவனாக காணப்படுறீங்க. எங்களுக்கு இந்த உலகத்தில் எங்களோடு கூட இருப்பது மாத்திரமல்ல, பரலோகத்திலும் எங்களை கொண்டு போய் சேர்க்கிற தேவனாக, நித்திய பேரின்பத்தை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற தேவன். உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கொடுக்கிற அந்த திரளான மன்னிப்பையும் மீட்பையும் ஒருவரும் நாங்கள் அல்லத்தட்டாதபடிக்கு, அதை வேண்டாம் என்று விலக்கி விடாதபடிக்கு நீங்கள் கொடுக்கிற அந்த மீட்பையும் மன்னிப்பையும் இரட்சிப்பையும் நாங்கள் பெற்று நித்திய பேரின்பத்தை அடையத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.